கூட்டணி கட்சிகளுடனான விஷயங்களில் லட்சுமண ரேகையை மதிக்கணும்னு சொல்லி உங்க எம்பிக்களுக்கு அறிவுறுத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு மாணிக் தாகூர். அதே கருத்தை தான் செல்வப்பள்ளியும் வலியுறுத்துறாரு. லட்சுமண ரேகையை தாண்டுற வழக்கம் எங்களுக்கு எப்பயுமே கிடையாது. லட்சுமண ரேகைங்கிறது லட்சுமணன் கோடு கிழிச்சு சீதையிட்ட இந்த கோட்டை தாண்டி வெளியே வராத உள்ளே இருன்னு சொல்லி வற்புறுத்தி அனுப்புனதுனால சீதா அபயம் லட்சுமணா அபயம்னு சத்தம் கேட்குது, உங்க அண்ணன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு, நீங்க போங்கும் போது போக மாட்டேன்னா அப்ப நான் அண்ணன் சாகட்டும்னு தான் இது வரைக்கும் இருந்தீங்களான்னு ஒரு கொடிய வார்த்தைகளை சொன்னதுனால கோடு கிழிச்சு இதுக்கு இருந்து வராதுன்னு சொல்லிட்டு போறான். ராவணன் என்னன்னா அந்த கோட்டுக்குள்ள போகல, அந்த கோட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பூமியவே அப்படியே பேர் எடுத்துட்டு போறான்னு கம்பன் எழுதியிருக்கிறான். இதுதான் லட்சுமண ரேகாவுடைய வரலாறு. நாங்களும் எங்க எல்லை தாண்டி போறதில்லை. எந்த கருத்துக்களை சொல்லணுமோ கூட்டணி தர்மம் தலைப்பதற்கும் கூட்டணி தலைமையை மதித்து செயல்படுவதற்கும் இலக்கணமாக செயல்படுகிற கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நாங்கள் அந்த மாதிரி விதத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியையும் விமர்சிக்கிற வகையிலோ புண்படுத்துகிற வகையிலோ நாங்கள் எந்த கருத்தும் சொல்ல மாட்டோம்.